ஓகே, நாம் இன்றைக்கி போன எஸ்ஐ கொஸ்டின், பழைய எஸ்ஐ கொஸ்டினோட அளவீட்டியல்லேருந்து ஒரு சம் பார்ப்போம். சம்மோட ஸ்டார்டிங் பாருங்கள். ஒரு சதுரத்தின் பக்கம் 10 சென்டிமீட்டர், அதனுடைய பக்கம் 3 மடங்கு அதிகமாகும் போது அதன் சுற்றளவு எத்தனை மடங்கு அதிகமாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்னென்ன எடுத்துக்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு S = 4A, இதுதான் ஃபார்முலா. S அப்படின்றது சுற்றளவு, 4A, ஏன்றது பக்க அளவு. அப்போ S = 4A அப்படின்னு வந்துடுது. அடுத்து என்னென்னா, ஏவோட மதிப்பு கொடுத்துருக்காங்க. ஒரு சதுரத்தின் பக்க அளவு 10 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏயின் மதிப்பு 10 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏவோட மதிப்பு 10, 4A அப்படின்னா 40 அப்படின்னு வந்துட போகுது. அப்போ சுற்றளவு 40 அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிரும். அடுத்து ஒரு சதுரத்தின் பக்க அளவு 3 மடங்கு அதிகமாகுது. அப்போ பக்களவு 3 மடங்கு அதிகமாகிறப்ப 3 × 10 அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்போ ஏவோட மதிப்பு, பழைய ஏவோட மதிப்பு 10 சென்டிமீட்டர், புது ஏவோட மதிப்பு 30 சென்டிமீட்டர். ஓகேங்களா? அப்போ S = 4A, திருப்பி அதே இது ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏவோட மதிப்பு 30, அப்போ 4 × 30 120ன்னு வந்துட போகுது. அப்போது நம்ம பழைய சுற்றளவோட மதிப்பு 40, புதிய சுற்றளவோட மதிப்பு 120. அப்போ பழைய சுற்றளவுலேருந்து புதிய சுற்றளவு எத்தனை மடங்கு அதிகமாக இருக்குன்னா 3 மடங்கு அதிகமாக இருக்குது. ஏன்னா 40லேருந்து 3 பெருக்கிறப்ப தான் நம்மளுக்கு 120 கிடைக்குது. ஸோ 3 மடங்கு. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரியான ஒரு கணக்குகளை எப்படி அப்ரோச் பண்ணுறது, எளிமையாக எப்படி பார்க்குறது. கணக்கு அப்படின்றது பயம் இல்லை, ஈஸியான ஒரு சப்ஜெக்ட் தான். நம்ம அப்ரோச் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது. நம்ம பயந்துக்கிற வேணாம், கணிதம் எனக்கு வரல அப்படின்ட்டு. அதை ஈஸியாக எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்றது நம்ம வீடியோவில், நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதனால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கணக்கு கஷ்டம், மேக்ஸ் கஷ்டம்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்கள். நன்றி.